டிஆர்பிக்கு பிசிக்கல்ல என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, ரன்னிங்க்கு டைமிங் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு இருக்கணும், ஹைட் எவ்வளவு இருக்கணும், இது எல்லாத்தையும் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஆர்மி சீரிஸ் நம்பர் 5. டிஆர்மியை பொறுத்தவரையில நீங்க ஓப்பன் ரிலே எங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த இடத்துக்கு போயிடணும், ஏர்லியாவே போயிடணும். அங்க முதல்ல உங்களுக்கு பிசிக்கல் நடக்கும். பிசிக்கல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹைட் செக் பண்ணுவாங்க. ஹைட்டு ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் 160 இருக்கணும். சில முக்கியமான ஸ்டேட்டுக்கு மட்டும் ஹைட்ல வந்து ரிலாக்சேஷன் உண்டு. அது என்னன்னு சொல்லி நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உங்களோட வெயிட் வந்து மினிமம் 50 கேஜிக்குள்ள இருக்கணும். இதுல பிசிக்கல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் டைப்ல நடக்கும். 18 ஏஜ் டு 30 ஏஜுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல நடக்கும். அவங்க வந்து 1200 மீட்டரை 5.30 செகண்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா 60 மார்க் கிடைக்கும். இதே 5.45 செகண்ட்ல வந்தீங்க அப்படின்னா 40 மார்க் கிடைக்கும். 30 ஏஜ் டு 42 ஏஜ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு 1200 மீட்டர் வந்து 6.13 செகண்ட்ல குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க்கு. இதே 6.30 செகண்டுக்கு உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க்கு. இந்த ரெண்டுக்கும் அதிகமா எத்தனை செகண்ட் போதோ அது எல்லாமே ஃபெயில்ல போயிருவீங்க, ரிஜெக்ட் தான் ஸ்ட்ரைட்டாவே. பிசிக்கல்ல அடுத்து ஜஸ்ட் செக் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து நார்மலாவே 77 சென்டிமீட்டரும் விரிஞ்ச நிலையில வந்து 82 சென்டிமீட்டரும் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் பிசிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா 9 ஃபீட் இன்ச், அதாவது நோ ஃபீட் இன்ச் வந்து குழியை வந்து தாண்ட சொல்லுவாங்க. இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட் தான், இதுக்கு மார்க் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு புல்லப்ஸ் இருக்கும். புல்லப்ஸ்ல வந்து 18 டு 30 ஏஜுக்குள்ள இருக்கவங்க வந்து மினிமம் 6 புல்லப்ஸும், 30 ஏஜ் டு 42 ஏஜ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு 5 புல்லப்ஸும் மினிமம் எடுத்தீங்க அப்படின்னாலே ஃபிட் தான். ஆனா எல்லாரையுமே 9 புல்லப்ஸ் கண்டிப்பா போட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளர்க்கு ட்ரேடுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க 1500 மீட்டர் ஓடினாலும் சரி, அதுக்கப்புறம் குழி நோ ஃபிட் இன்ச் தாண்டினாலும் சரி, புல்லப்ஸ் போட்டாலும் சரி, இதுல எதுக்குமே உங்களுக்கு மார்க் கிடையாது. ட்ரேட்ஸ்மேனுக்கும் கான்ஸ்டபிளுக்கு மட்டும்தான் இதுல மார்க் வரும். அதனால இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம கிட்ட டிஆர்மிக்குள்ள நோட்டிபிகேஷன் அனுப்புங்க, லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிஆர்மிக்குள்ள நோட்டிபிகேஷனோ லிங்கோ அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. டிஆர்மின்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவோட சீரீஸை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஆர்மி பத்தின அடுத்தடுத்த மெடிக்கல் என்ன, எக்ஸாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.